அதிக வெப்பமான இந்த நாட்களில் இயலுமான வரை சுத்தமான நீரை பருகுங்கள். UTVயின் பொது நலன் கருதிய செய்தி. யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் ப்ளஸ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினமும் தேசிய நாளேடுகள் மற்றும் பிந்தி கிடைத்த தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக தயாராக இருக்கின்றோம். நேற்றைய நிகழ்வுகளை பார்க்க போனால், நேற்று பேட்டிக்லோ கேம்பஸில் தங்க வைக்கப்பட்ட வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வந்த பயணிகள் குறித்தான விடயங்களும், ரணில் சஜித் ஆகிய இரு தரப்புகளுக்கிடையில் இன்னும் இழுபறி நிலை தொடர்கிறது. இரு தரப்பினரும் தனி வழியில் செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இன்றைய பத்திரிகைகள் அறிய தந்திருக்கின்றன. அதே போன்று ரவி கருணாநாயக்க முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பிடியாணை தொடர்பாக அதற்கு எதிராக அவர் மேன்முறையீடு செய்திருந்த ரிட் மனு தொடர்பாகவும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகள் தந்திருக்கின்றன. அதேவேளை பிந்தி கிடைத்த தகவல்களை பார்க்க போனால், கொரோனா வைரஸ் உலகெங்கும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் நிலையில் இதுவரை சற்று முன் கிடைத்த தகவல் வரை 1,18,926 பேர் கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதுவரை 4,292 பேர் இந்த கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மரணம் அடைந்திருக்கும். அதேவேளை 66,496 பேர் குணமடைந்திருப்பதாகவும் பிந்தி கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று 6,047 பேர், அதாவது பாதிக்கப்பட்டோரில் 13% மிக தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களுடைய நிலைமை மிக கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தான் சர்வதேச செய்திகள் தற்சமயம் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் தொடர்பாக பேசும்போது, இத்தாலியில் அனைத்து நகரங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. இத்தாலியில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில், அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளில் இதற்கான மருந்தை கண்டுபிடிப்பதை விட இந்த நோயை எப்படி வெளியில் அடுத்த நபர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்ய முடியும் என்பது தொடர்பாக தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றன. இது தொடர்பாக நேற்றைய தினம் எமது செய்தி அறிக்கையில் ஒரு விரிவான காணொலியினூடாக விவரத்தை தந்திருந்தோம். அந்த காணொலியை பார்க்கலாம். சீனாவில் பலி எண்ணிக்கை குறைந்து செல்லும் அதே வேளை இத்தாலியில் அதிகரிக்கின்றது. கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்க சிங்கப்பூர் அரசு முடிவு செய்துள்ளது. கேட்ஸ் மற்றும் பிற தொண்டு நிறுவனங்கள் இணைந்து கோவிட் சிகிச்சைகளுக்கு 125 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உறுதிமொழி வழங்கியுள்ளது. தென்கொரியாவில் கொரோனா வைரஸினால் புதிதாக 131 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்கொரியா அறிவித்துள்ளது. மங்கோலியா நாட்டில் முதலாவது கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் பிரான்ஸ் நாட்டவர் என மங்கோலியா அறிவித்துள்ளது. இத்தாலி நாட்டுக்கான அனைத்து பயணங்களையும் மொரோக்கோ ரத்து செய்துள்ளது. அல்பேனியாவில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதோடு இத்தாலிக்கான பயண தடையையும் விதித்துள்ளது. கனடாவில் முதலாவது கொரோனா தொற்றுக்குள்ளான மரணம் பதிவாகியுள்ளது. பலஸ்தீனத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளான 26 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சைப்ரஸ் நாட்டில் ஜெர்மன் நாட்டு பிரஜை ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளார். இத்தாலி மற்றும் இஸ்ரேலுக்கான அனைத்து விமானங்களையும் விஸ் ஏர் இடைநிறுத்தியுள்ளது. கோவிட் அச்சம் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் பிரசார பணிகளை போலாந்து ஜனாதிபதி நிறுத்தியுள்ளார். கோவிட் தொற்று காரணத்தால் பீஜிங் குளிர்கால போட்டிகளை 22ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக அதன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிரான்சில் கொரோனா தொற்றினால் பலியானவர்களின் எண்ணிக்கை 30ஆக உயர்வடைந்துள்ளது. லெபனானில் முதலாவது கொரோனா தொற்றுக்கு இலக்கான நபர் உயிரிழந்துள்ளார்.
ஆமாம், இங்கே பிந்தி கிடைத்த தகவல்களை பார்க்கும்போது பெரகுவேயில் அனைத்து பாடசாலைகளும் கொரோனா வைரஸ் தாக்கத்தின் அச்சம் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய கூட்டங்கள் கொண்டாட்டங்கள் நடத்துவதற்கு அந்நாட்டில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று ஆஸ்திரேலியாவின் பங்குச்சந்தை 1.3% குறைவடைந்திருக்கின்றது இந்த கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக. அதேபோன்று ஜப்பானில் நேற்று மாத்திரம் 59 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று அந்த நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 1278 அதிகரித்திருக்கின்றது. 19 பேர் இதுவரை கொரோனா தொற்று காரணமாக மரணத்தை தழுவியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் 2 இளைஞர்களுக்கும் கொரோனா தொற்று இருப்பதாக நேற்றைய தினம் அந்நாட்டின் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. அது தொடர்பான விரிவான தகவல்களையும் இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய செய்தி அறிக்கையினூடாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் தேசிய பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் வீரகேசரி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியை நான் முதலாவதாக எடுத்துக்கொள்கின்றேன். இத்தாலி தென்கொரியாவிலிருந்து இலங்கை வந்த 181 பேர் மட்டும் கந்தக்காடு நிலையங்களில் தங்க வைப்பு, 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்த நடவடிக்கை என்பதாக அதன் பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. இத்தாலி மற்றும் தென்கொரியாவிலிருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இலங்கை வந்தடைந்த 2 விமானங்களில் வருகை தந்த 2 தென்கொரிய பிரஜைகள் உள்ளிட்ட 181 பேரும் புனானையில் உள்ள மட்டக்களப்பு ஹிஸ்புல்லா பல்கலைக்கழகம் மற்றும் கந்தக்காடு ஆகிய பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ சோதனை நிலையங்களில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டதாக வீரகேசரி அந்த தகவலை தந்திருக்கும் வேளை இந்த விடயத்தை இன்றைய தினம் தினகரன், தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் பிரதான தலைப்புச் செய்தியாக தீட்டியிருக்கின்றன. தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இத்தாலி தென்கொரியாவிலிருந்து 2 விமானங்களில் 181 பேர் நேற்று வருகை, பேட்டரி கேம்பஸ் கந்தக்காடு முகாமுக்கு அனுப்பி வைப்பு, தங்க வைப்பதற்கான செலவை அரசு ஏற்பு, இலங்கையர் இவருக்கும் தொற்று இல்லை என்பதாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் தொடரும் நிலையில் இத்தாலி மற்றும் தென்கொரிய நாடுகளிலிருந்து 181 பயணிகளுடன் 2 விமானங்கள் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்லும். அதேவேளை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. தனிமைப்படுத்த ஆரம்பம், நாடு திரும்பிய 194 பேரும் பேட்டரி கேம்பஸ் கந்தக்காடு நிலையங்களில் அனுமதி என்பதாக அந்த செய்தி விரிவான செய்தியாக தரப்பட்டிருக்கின்றன. தென்கொரியா மற்றும் இத்தாலியிலிருந்து விமானம் மூலம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த 194 இளைஞர்கள் உடனடியாக பேட்டரி கேம்பஸ் கந்தக்காடு கொரோனா வைரஸ் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். உலகளாவிய ரீதியில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக அதனை இலங்கையில் பரவாமல் தடுப்பதற்காக பல முன்னேற்பாடு நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் சுகாதார அமைச்சும் எடுத்து வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக தென்கொரியா, இத்தாலி மற்றும் ஈரான் நாடுகளிலிருந்து இலங்கை வருவோரை கிழக்கு மாகாணத்தில் பேட்டரி கேம்பஸ் மற்றும் கந்தக்காடு கொரோனா வைரஸ் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்களில் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தி வைத்திருக்க தீர்மானிக்கப்பட்டு அது நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை தென்கொரியா மற்றும் இத்தாலி சென்று பணிபுரியும் கல்வி பயிலும் 194 இளைஞர்கள் விமானம் மூலம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் உடனடியாகவே பேட்டரி கேம்பஸ் கந்தக்காடு கொரோனா வைரஸ் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தினக்குரல் பத்திரிகை தெரிவிக்கின்றது. இவர்களில் சிங்களவர், தமிழர், முஸ்லீம்கள் என தென்கொரியாவிலிருந்து 179 பேரும் இத்தாலியிலிருந்து 15 பேரும் அடங்குவோர். இவர்களை விமான நிலையத்தில் வைத்து உடனடியாகவே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது எவருக்குமே கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டிருக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் விதிமுறைகளுக்கு அமைய இவர்கள் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். அது தொடர்பான காணொலி ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளவர்களில் 179 இலங்கையர்கள் மற்றும் 2 தென்கொரிய பிரஜைகள் அடங்குகின்றனர். மேலும் இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த 15 பேரும் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சினூடாக அவர்கள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் 14 நாட்களுக்கு அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அத்துடன் அவர்களுக்கான சிகிச்சை மற்றும் ஏனைய வசதிகள் அங்கு தயார்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் மற்றும் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் என்பவற்றை மருத்துவ கண்காணிப்பு மத்திய நிலையங்களாக மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
සියලුම පහසුකම් අපිට දිය හැකි ඉතාමත් කෙටි කාලික ඔබ 48ක් වෙනි කාලයක්. அதேவேளை மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் மற்றும் கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையம் என்பவற்றில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ கண்காணிப்பு மத்திய நிலையங்களில் உள்ளவர்களிடமிருந்து எவ்வித கொடுப்பனவும் அறவிடப்பட மாட்டாது என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு முகாமில் நாளாந்தம் வழங்கப்படும் உணவிற்காக பணம் செலுத்த வேண்டியுள்ளமை தொடர்பாக அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மக்கள் கவலை வெளியிட்டிருந்தனர். அவர்களுக்கு தேவையான உணவை பெற்றுக் கொள்வதற்கே பணம் செலுத்த வேண்டியுள்ளதுடன் அதற்காக 14 நாட்களுக்கு 3 வேளை உணவை உட்கொள்ள 7500 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என கோரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ள மக்கள் இதற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையிலேயே அவர்களிடமிருந்து எவ்வித கொடுப்பனவும் அறவிடப்பட மாட்டாது என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். ශිෂ්‍යයන් 33 දෙනෙක් වෙනුවෙන් ඒක අපි සාර්ථකව ඉෂ්ට සිද්ධ කරපු හින්දා කිසිදු ප්‍රශ්නයකට මුහුණ දෙන්න ඕනේ නැහැ. இதேவேளை அந்த மத்திய நிலையத்தை அங்கிருந்து அகற்றக் கோரி பாடசாலை மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் அப்பிரதேச வர்த்தகர்கள் அனைத்து கடைகளையும் மூடி பூரண ஹர்த்தாலை மேற்கொண்டனர். மட்டக்களப்பு தனியார் பல்கலைக்கழகத்தை கொரோனா தொற்று பரிசோதனைக்காக மருத்துவ கண்காணிப்பு மத்திய நிலையமாக தகவல் வெளியாகிய நாளிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பொதுமக்களால் எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதை அரசாங்கம் வேறு இடத்துக்கு அவர்கள் மாற்ற வேண்டும். நாங்கள் சொல்வதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் அரசாங்கத்தை விரும்புகின்றவர்கள். இந்த அதிமேதகு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவருடைய அரசாங்கத்தை விரும்புகின்றவர்கள், அதற்கு ஆதரவு அளிக்கின்றவர்கள், ஆதரவு அளிக்கப் போகின்றவர்கள். ஆகவே நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த பிரதேசத்திலிருந்து அதை இல்லாமலாக்கி வேறொரு பிரதேசத்துக்கு அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்றால் மக்கள் நிம்மதியாக இப்போ இந்த சந்தர்ப்பத்திலே பார்க்கின்ற பொழுது மக்கள் அச்சத்தோடு வாழ்கிறார்கள். அண்மை காலமாக எங்களுடைய பொருளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச சபைக்குட்பட்ட எல்லை பிரதேசங்களிலே சர்வதேச ரீதியிலே கொடிய நோயாக கருதப்பட்டு கொண்டு மக்கள் அச்சத்தில் வாழ்கின்ற ஒரு நோயான கொரோனா வைரஸ் என்கின்ற நோயிற்கான சிகிச்சை நிலையமும் அதை பரிசோதிக்கின்ற நிலையமுமாக எங்களுடைய பிரதேச சபைக்குட்பட்ட இடங்களிலே அந்த முகாம்களை அமைத்து சிகிச்சை அளிப்பதோ அல்லது அதனை பரீட்சிப்பதோ இன்று நாங்கள் பிரதேச சபை விசேட அமர்விலே ஒன்று கூடி இது சம்பந்தமான நிலையங்களையோ அல்லது பரிசோதனை கூடங்களையோ எங்களுடைய பிரதேச சபையிலிருந்து விரைவாக அகற்ற வேண்டும், அதனை அனுமதிக்க முடியாது என்பதனை ஏகமனதாக கௌரவ உறுப்பினர்களோடான அமர்விலே நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் இது தொடர்பாக மேலதிக செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இத்தாலி மற்றும் தென்கொரியாவிலிருந்து நாடு திரும்பியவர்கள் கிழக்கு மாகாணத்திலே பேட்டிக்லோ கேம்பஸ் மற்றும் கந்தக்காடு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அது தொடர்பாக பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே எழுந்திருக்கின்றன. அந்த வகையில் நாளைய தினம் மட்டக்களப்பில் ஹர்த்தால் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டு வாழ் இளைஞர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களை மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் தடுத்து வைப்பதை உடனடியாக நிறுத்துமாறு கோரி நாளைய தினம் மட்டக்களப்பு முழுவதும் ஹர்த்தால் அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அதேபோன்று இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா அவர்களுடைய கருத்து தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கும்போது அங்கே தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு 7500 ரூபாய் அறவிடுவதாக கூறப்பட்டது. அது தொடர்பான கருத்தாளர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தன. ஆனாலும் கூட அவர்களுக்கு அவ்வாறு ஒரு பணம் அறவிடும் நிலைமை இல்லை என்று நேற்றைய தினமே அறிவிக்கப்பட்டது. அது தொடர்பாக தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. உணவுக்காக 7500 ரூபாவா, பயணிகள் மத்தியில் அமைதியின்மை என்பதாகவும் கட்டணம் அறவிடப்படாது என்பதாகவும் அந்த செய்திகள் இருவேறு செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று தினகரன் பத்திரிகையும் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா அவர்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு எவ்வித கட்டணமும் அறவிடப்படாது என்பதாக அவர் கூறிய கருத்தை ஏற்கனவே நாங்கள் செய்தி அறிக்கையினூடாக பார்த்த விடயம் இந்த தினகரன் பத்திரிகையிலே செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. அதேவேளை ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லப்போனால் இலங்கை தான் பயணங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு சிறந்த நாடு, பயணம் செய்வதற்கு, சுற்றுலா பயணம் செய்வதற்கு சிறந்த நாடு என்று இங்கிலாந்தில் உள்ள ஒரு பயணிகள் தொடர்பாக ஒரு தூதரகம்
அறிவித்திருக்கின்றது. அது தொடர்பான விவரங்களை இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தந்திருந்த நேற்றைய தினம் கூட எங்களுடைய செய்தி அறிக்கையினூடாக அந்த விடயங்களை விபரமாக நாங்கள் தந்திருக்கின்றோம். டு எஸ்கேப் ஃப்ரம் கொரோனா வைரஸ் யூகே ஃபர்ம்ஸ் நேம்ஸ் ஸ்ரீலங்கா ஆஸ் சேஃப் டு ட்ராவல் என்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இலங்கையிலே ஒரு வெப்பமான காலநிலை நிலவுவதால் இங்கே கொரோனா வைரஸ் தொற்று பரவுவது தவிர்க்கப்படும், ஆதலால் பாதுகாப்பாக இருப்பதற்கு இலங்கை ஒரு சிறந்த நாடு என்று அந்த முகவரகம் எங்களுடைய நாட்டை பரிந்துரை செய்திருக்கின்றது. அது தொடர்பான தகவல்கள் இன்றைய தினம் முழுமையாக டெய்லி மிரர் பத்திரிகையிலே வந்திருக்கின்றன. இங்கே சூடான காலநிலை என்று பார்க்கும்போது நாங்கள் இன்றைய தினம் சிரேஷ்ட வானிலை அதிகாரி ஷாலிகின் அவர்களையும் தொடர்பு கொள்ள எதிர்பார்த்திருக்கின்றோம். காலநிலை தொடர்பான மேலதிக தகவலை அறிந்து கொள்வதற்காக இங்கே டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி எடுத்துக்கொள்ளலாம். சம் கவர்மெண்ட் எம்பிஸ் டு கிராஸ் ஓவர் டு எஸ்ஜேபி ஹெட் டு போல்ஸ் என்பதாக அமைந்திருக்கின்றது. இங்கே ஐக்கிய மக்கள் சக்திக்கு சில ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக, எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவிப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கும். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியினர் தனியாக போட்டியிடுவதால் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விவரங்களை இன்றைய தினம் டெய்லி மிரர் தாங்கி வந்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித் ரங்கே பண்டார இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் கூட அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு, அதாவது தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு இறுதியாக தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ரணில் சஜித் அணிகள் தனி வழியில் பயணம், ஏடிக்கு போட்டியாக வேட்பாளர்கள் நியமனம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி தீட்டப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கும்போது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் தரப்பினர் மற்றும் சஜித் தரப்பினர் பிளவுபட்டு போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கின்றது. இரண்டு தரப்பினரும் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் செயற்பாட்டில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் தேர்தலில் பிரிந்து நின்று களமிறங்கும் நிலைமை காணப்படுகின்றது. சஜித் தரப்பினரையும் ரணில் தரப்பினரையும் ஒன்றிணைத்து தேர்தலில் களமிறக்குவதற்கான பல்வேறு முயற்சிகள் பல்வேறு மட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் இரண்டு தரப்பினரும் பிரிந்தே தேர்தலில் போட்டியிடும் நிலைமை உருவாகி இருக்கின்றது. கடந்த சில தினங்களாக இரண்டு தரப்பினரையும் இணைக்கும் வகையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் இடம்பெற்று வந்துள்ளன. எனினும் இரண்டு தரப்பினரையும் இணைப்பதில் வெற்றி அடைய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தரப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தேவையான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர் யானை சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் வீரகேசரி இந்த செய்தியை தந்திருக்கும் வேளை அது இது தொடர்பான மேலதிக தகவலை பார்ப்பதற்கு முன்னால் தற்போது நிலவும் ஒரு நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை தொடர்பாக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது ஷாலிகின் அவர்கள் நேரடியாக கலையகத்தில் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஷாலிகின் அவர்களே. வணக்கம். நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் வறட்சியான நிலைதான் காணப்படுகின்றது. மிக வெப்பமான காலநிலை காணப்படுகின்றது. 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் என்பதை எங்களுடைய நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். தற்போது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படுகின்றது. அதாவது நாட்டின் சில பகுதிகளில் சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இவ்வாறான அதிகரித்த வெப்பநிலை காணப்படுகின்றது. இவ்வாறான அதிகரித்த வெப்பநிலையானது எதிர்வரும் மே மாதம் வரையில் நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது வார மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில் இலங்கைக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. இவ்வாறு உச்சம் கொடுக்கின்ற காலப்பகுதிகளில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். இடைக்கிடையே இடிமுழக்கத்துடன் பருவ பேச்சுக்குரிய காலநிலையும் நிலவக்கூடும். இதேவேளை காலி மாத்தறை களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. ஆமாம், உடல் வெப்பநிலை ஒரு சில மாவட்டங்களிலே 32 பாகை செல்சியஸ் முதல் 41 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த எச்சரிக்கை இன்னும் தொடர்கிறதா சாலிகின் அவர்கள்? அதாவது நாங்கள் அது வெப்பச்சுட்டல் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம்.
இவ்வாறு அந்த வெப்பச்சுட்டனானது அதாவது வளிமண்டலத்துல ஈரப்பதன் அதிகரித்து காணப்படும், அதே வேளை வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும். இது ஒரு வளிமண்டல ரீதியான வெப்ப அதிகரிப்பாக கருத முடியாது. உடல் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவது போல் தென்படும். இவ்வாறான நிலைமை தொடர்ந்தும் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி வரைக்கும் நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. நன்றி சாலிகின் அவர்களே, எங்களோடு இணைந்து கொண்டு தற்போதைய காலநிலை தொடர்பான தகவலை வழங்கியிருந்தால் வானிலை வளிமண்டல திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். அதேபோன்று நாங்கள் மேலதிக செய்திகளை பார்க்க போனால், தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட சஜித் அணி தீர்மானம், சட்ட சிக்கல் இல்லை என்கிறார் சுஜீவ சேனசிங்க என்பதாக ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கின்றது. தொலைபேசி சின்னத்தில் தான் தாங்கள் போட்டியிடுவோம் என்பதாக அது தொடர்பான காணொளி கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். எங்களுடைய தயாரிப்பாளர் ஜுசைர் அதை தருவார் என்று எதிர்பார்க்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளது. சின்னம் தொடர்பில் எவ்வித சட்ட சிக்கலும் ஏற்படாது. தேவையான ஆவணங்களை ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை நிறைவேற்றியுள்ளோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து பொதுத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற காரணத்தினாலேயே கூட்டணியை ஸ்தாபித்தோம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட அளவு ஆதரவு எமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும், அவர் தரப்பில் உள்ள ஒரு சிலர் ராஜபக்சலுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சுமத்தியிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. சின்னம் தொடர்பில் எவ்வித சட்ட சிக்கல்களும் ஏற்படாது. தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களில் 95% ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 25 வருட காலத்திற்கும் அதிகமாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படுத்தாத காரணத்தினாலேயே ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொள்ளவும் அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாமல் போனது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் கோரிக்கைக்கு அமைவே தற்போது பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாத்திரம் முன்வைத்தார்கள். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இடம்பெறவிருக்கின்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாயின் கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதேபோன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் ஷரத் பொன்சேகா கூட சில கருத்துக்களை இது தொடர்பாக முன்வைத்திருக்கின்றனர். நாங்கள் அந்த காணொலியை பார்க்கலாம். எதிர்வரும் தேர்தலில் தொலைபேசி இலட்சணையில் போட்டியிடுவதற்கு தயாராக உள்ளோம். எமது கூட்டணியில் 95% ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக உள்ளனர். மீதமிருக்கும் 5% யானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கூறுகின்றனர். இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கின்றனர். ஆரம்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை எதிர்த்தவர்களும் எமது கட்சியின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் கௌரவத்தை பாதுகாக்கும் நபர்கள் நாம். ஆனால் எமது கட்சியின் கொள்கைகளை காட்டிக் கொடுத்து கடந்த 26 வருடமாக கட்சியை தோற்கடிக்க செய்தவர்களோடு தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது. மேலும் யானையை நேசிப்பவர்களுக்கான சின்னமாக நாம் தொலைபேசியை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இதுவே ஐக்கிய மக்கள் சக்தியின் பதிவு செய்யப்பட்ட லட்சினை. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த கூட்டமைப்பு யாரையும் அடிமைப்படுத்துவதற்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை கரைத்து விடவோ உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு அல்ல. நாங்கள் எங்குமே ஐக்கிய தேசிய கட்சி இல்லை என்று சொல்லவில்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்து கொண்டுதான் கூட்டமைப்புக்குள் சென்றோம். இந்த நாட்டுக்கு சரியான அரசியல் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருந்தும் நாம் கூட்டமைப்பை உருவாக்கி அதனை செய்யாவிட்டால் அர்த்தம் இருக்காது. நாங்கள் உண்மையான ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள். யார் நடிக்கின்றனர் என்பது மக்களுக்கு தெரியும். யானை சின்னத்தில் தனிமையாக போட்டியிட அகில்விராஜ் காரியவசம் முடிவு செய்வார் என்றால் நாங்கள் எந்த திட்டமும் இல்லாமல் அதற்கு வாழ்த்து சொல்லுவோம். காரணம், எங்கள் கட்சியிலும் கருப்பாடுகள் சில இருக்கின்றன. கொள்ளைகளுக்கு ஊழல்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ராஜபக்சகளோடு வியாபாரம் செய்கின்றவர்கள், இரவானதும் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்து என்ன நடந்தது என்று சொல்கின்றவர்கள் இருக்கின்றனர். இந்த ஒரு சிலரை இணைத்துக் கொண்டு அவர் யானை
சின்னத்தில் செல்வார் என்றால் நாம் அதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மைக்கேல் மக்கள் சக்தி குழுவினருடைய கருத்து அவ்வாறு இருக்கும்போது யானை சின்னத்தை விட்டுக் கொடுக்க முடியாது, பிரிவதால் குறைந்த ஆசனங்களே கிடைக்கும் என்கிறார் த கமகே என்ற ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையை பிரசுரித்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி பிரிவதன் காரணமாக எந்த பயனும் இல்லை, இரு தரப்பினருக்கும் குறைந்த ஆசனங்களையே வெற்றி கொள்ள வேண்டி ஏற்படும் என்று தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் த கமகே யானை சின்னத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்பதால் தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் என்றும் கூறியிருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொது கூட்டணி அமைத்து பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்திருந்த போதும் தற்போது அந்த கூட்டணி தனி கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியில் உறுப்புரிமை பெற்றால் ஐக்கிய தேசிய கட்சியில் உறுப்புரிமை இழக்க வேண்டி ஏற்படும், அதனால் நான் அதனை செய்ய விரும்பவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் யானை சின்னத்துக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள். அன்னம் மற்றும் யானை சின்னத்தை ஒப்பிட்டு பார்ப்போமானால் யானை சின்னமே வெற்றி சின்னமாக திகழ்கின்றது. இதனை கருத்தில் கொண்டே யானை சின்னம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் த கமகேவை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. அதேபோன்று மேலதிக செய்திகளை ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் பார்க்கலாம். யூடிவியின் நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் ப்ளஸ் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகையிலே முதற்பக்க கட்டமிடப்பட்ட செய்தியாக நேற்று முன்தினம் நீர்கொழும்பிலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பான செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையிலே கட்டமிடப்பட்ட செய்தியாக நீர்கொழும்பு ஹோட்டலில் மோதல், ஊழியர் வெட்டி கொலை, 6 சந்தேக நபர்கள் போலீசில் சரண், சாப்பிடுவதற்கு வந்தவர்கள் மது அருந்த முயன்ற போது விபரீதம் என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. நீர்கொழும்பு பெரியமுள்ள பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட கைகலப்பில் ஊழியர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு 7:30 அளவில் இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் மேலும் 3 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதாக தினகரன் அந்த செய்தியை தந்திருக்கும். அதேவேளை வீரகேசரி பத்திரிகை விரிவாக இந்த செய்தியை தந்திருக்கின்றது. இரவு உணவகத்தில் கத்திக்குத்து, ஊழியர் பலி, 2 படுகாயம், நீர்கொழும்பில் சம்பவம், சந்தேக நபர்கள் சரண் என்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இங்கே 2 படுகாயம் என்று சொல்லப்பட்டாலும் கூட 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை போலீஸ் தலைமையகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் யூடிவியின் செய்தி அறிக்கையினூடாக மணித்தியால செய்தி அறிக்கையினூடாகவும் தந்திருந்தோம். கொழும்பு சிலாபம் பிரதான வீதியில் பெரியமுல்லை பகுதியில் அமைந்துள்ள பகல் இரவு உணவகம் ஒன்றுக்கு பலாத்காரமாக மது அருந்த முற்பட்ட கும்பல் ஒன்றின் நடவடிக்கை காரணமாக ஏற்பட்ட மோதலில் அந்த உணவகத்தின் ஊழியர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி மிக விரிவாக வீரகேசரி பத்திரிகையில் தரப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான காணொலியை பார்க்கலாம். இலங்கையில் போயா விடுமுறை நாட்களில் அரசாங்கம் மதுபாவனைக்கு தடை விதித்துள்ளது. எனினும் இந்த மதுபோதை நேற்றைய போயா தினத்தில் ஒரு உயிரை பலி கொண்டுள்ளது. இந்த சம்பவம் நீர்கொழும்பு பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. நீர்கொழும்பு பெரியமுல்ல பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு நேற்றிரவு 9:30 மணியளவில் வருகை தந்த குழுவொன்று குறித்த ஹோட்டலில் மது அருந்த முயற்சித்துள்ளனர். இதற்கு ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. வாய்த்தர்க்கம் எல்லை மீறி செல்ல குறித்த குழுவினர் ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் உரிமையாளரையும் அதன் ஊழியர்கள் சிலரையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கிய குறித்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அதில் ஒரு ஊழியர் பலியாகியுள்ளார். 36 வயதுடைய கனேவல்புர கெக்கிராவை பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் இன்று காலை 18 வயதுடைய நீர்கொழும்பு பெரியமுல்ல பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் நாளை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதோடு இது தொடர்பில் நீர்கொழும்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆமாம், சந்தேக நபர்கள் அனைவரும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருக்கின்றார்கள். அதே நேரம் நேற்று போலீசார் எங்களுக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த சந்தேக நபர்கள் அனைவரும் மிக நீண்ட காலமாக பெரியமுல்லை பகுதியில் பல அட்டகாசமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்ததாகவும், குறிப்பாக கடற்கரை பகுதிகளிலே அவர்கள் மது அருந்திவிட்டு பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் போலீசார் தகவல்கள் வெளியிட்டிருந்தார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதேவேளை இன்னும் ஒரு செய்தி, ஒரு சோகமான செய்தி, கடந்த சில 3-4 நாட்களாக பேசப்படும் ஒரு செய்தி தொடர்பான விவரங்களை டெய்லி மிரர் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கின்றது. நாங்களும் இது தொடர்பான மிக கரிசனையுடன் செய்திகளை வெளியிட்டு வருகின்றோம். அதாவது கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவர் பகிடிவதை காரணமாக மிக ஆபத்தான சூழ்நிலையில் மூளை பாதிப்புக்கு உள்ளாகி தற்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இது கடந்த 5ஆம் திகதி இவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் ஒரு வரவேற்பு நிகழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேளையிலே சிரேஷ்ட மாணவர்கள் டிராக்டர் ஒன்றின் டயரை அவர் மீது வீசி எறிந்து அந்த பாதிப்பு அது தலையில் பட்டதன் காரணமாக அப்போதே இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனாலும் கூட இன்னும் அவருக்கு சுயநினைவு திரும்பவில்லை என்றுதான் நேற்று மாலை எங்களுக்கு கிடைத்த தகவல் தெரிவித்தது. அது தொடர்பாக நாங்கள் விரிவான கலந்துரையாடல்களை ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒழுக்காற்றுக்குழு தலைவரிடம் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அது தொடர்பான காணொலியை நாங்கள் தருகின்றோம். அதற்கு முன்பதாக டெய்லி மிரர் பத்திரிகையிலே போலீஸ் ப்ரோப் ஆன் ஜெயவர்தனபுர அண்டர் கிரேட் ஹிட் ஆன் ஹெட் டியூரிங் ரகிங் என்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது மார்ச் 5ஆம் திகதி அவர்கள் ஒன்று கூடலுக்காக அழைக்கப்பட்டது மற்றும் மார்ச் 9ஆம் திகதி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றியம் இது தொடர்பாக வெளியிட்ட கருத்தையும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையை தாங்கி வந்திருக்கின்றது. அதாவது இந்த சம்பவம் பகடிவதையோடு தொடர்பு பட்டதல்ல, தற்செயலாக இடம்பெற்ற ஒரு சம்பவம் என்றுதான் இங்கே அந்த மாணவர் ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலே ஒழுக்காற்றுக்குழு தலைவர் பேராசிரியர் அவர்களுடைய கருத்தை நாங்கள் நேற்றைய தினம் கூறியிருந்தோம். அது தொடர்பான காணொலி ஒன்றை பார்க்கலாம். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட மாணவர்களால் முதலாம் ஆண்டு மாணவர்களை பல்கலைக்கழக வளாகத்துக்கு வருமாறு கடந்த 5ஆம் திகதி இரவு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடுமையாக பகிடிவதை செய்யப்பட்டதாக முதலாம் ஆண்டு மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மறுநாள் 6ஆம் திகதி காலை முதலாம் ஆண்டு மாணவர்களை படிக்கட்டுகளின் கீழே இருக்க செய்து சிரேஷ்ட மாணவர்கள் டிராக்டர் வண்டியின் டயர்களை மேலிருந்து தள்ளியுள்ளனர். கீழ்நோக்கி வந்த டயர் ஒன்று பசிந்து ஹிர்ஷான் என்ற மாணவனின் தலையில் விழுந்துள்ளது. இதனால் தலையில் குறித்த மாணவனுக்கு இந்த இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் உடனடியாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பசிந்துவின் மண்டை ஓட்டின் எலும்பு முறிவடைந்து மூளை சேதமாகியுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக 7 மணித்தியாலங்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை அவர் சுயநினைவுக்கு திரும்பவில்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மட்ட விசாரணைகள் தொடர்பில் மாணவர் ஒழுக்காற்றுக்குழு தலைவர் பேராசிரியர் உதயகுமார அமரசிங்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார். සෙනසුරාදා වෙනකොටම ප්‍රිලිමිනරි ඉන්ක්වයරි එකක් යුනිවර්සිටි එක ස්ටාර්ට් කරලා තියෙනවා ප්‍රොක්ටර් and the chief security officer එක්ක. එතකොට අපි ඒකට දැන් සියලුම දේ ප්‍රකාශ සටහන් කරගෙන තියෙනවා. දැන් අද වෙනකොට ඒ ප්‍රකාශ සටහන් කරගෙන ඉවර වෙනවා. ඒ වෙලාවේ இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவுள்ளோம். இந்த விசாரணைகளில் இந்த தாக்குதல் வேண்டுமென்றோ திட்டமிட்டோ நடத்தப்பட்டதாக தெரிய வருமாயின் பல்கலைக்கழகம் என்ற ரீதியில் எமது உயரிய சட்ட திட்டங்களுக்கு அமைய தண்டனை வழங்கவுள்ளோம். இதற்கு மேலதிகமாக சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் வாக்குமூலங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். எனவே நாம் போலீசாரின் விசாரணைகளுக்கும் ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றோம். அதேபோன்று இது தொடர்பான இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் விரைவில் முன்வைக்குமாறு மெரிகான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கேட்டுக் கொண்டுள்ளேன். எனவே இன்றோ நாளையோ இந்த சம்பவம் தொடர்பான இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். උදේ මම සානාධිපතිට මිරිහාන ස්ක්වයිඩ් මුලස්ථාන පොලිස් පරීක්ෂකයා දැනුවත් කරා ඉතාම ඉක්මනින් අධිකරණයට කරුණු වාර්තා කරන්න කියලා. ඒක පොලිසියේ ඒ අධිකරණයේ කරුණු වාර්තා කිරීම සම්බන්ධයෙන් කටයුතු කරනවා අද හෝ හෙට වෙනකොට. இது தொடர்பாக நிச்சயமாக ஒரு
பக்கசார்பற்ற விசாரணைகள் நடத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த பசிந்து என்ற அந்த மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவன் 3 சித்திகளை பெற்றுக்கொண்டு வணிகத்துறையிலே முதலாம் ஆண்டு கற்பதற்காக பெரும் எதிர்பார்ப்புகளோடு சென்ற மாணவனாலும் கூட இன்று அந்த மாணவனுடைய நிலைமை மிக மோசமாக காணப்படுகின்றது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இங்கே வீரகேசரி பத்திரிகையிலே மேலதிக செய்திகளாக நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்களுடைய ரிட் மனு தொடர்பாக பேசப்பட்டது. அவர் எங்கே இருக்கின்றார் என்பது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே 6 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு ரவி கருணாநாயக்கவை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே வீரகேசரி பத்திரிகையிலே பிடியாணைக்கு எதிராக ரிட் மனு தாக்கல் செய்த ரவி இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானம் என்பதாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான மேலதிக தகவல்களை பார்க்கும்போது தம்மை கைது செய்ய கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணையை செல்லுபடியற்றதாக அறிவிக்குமாறு கோரி முன்னாள் நீதி அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவருமான ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 4 மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த ரிட் மனுவை இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்தது என்பதாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கும். அதேவேளை ரவி உள்ளிட்ட 9 சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிப்பு, தகவல் அறிந்தால் தெரிவிக்க 3 தொலைபேசி இலக்கங்கள் என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அங்கே தொடர்பான விவரங்களை பார்க்கும்போது முன்னாள் நிதி அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 9 பேரை கண்ட இடத்தில் கைது செய்யுமாறு நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக தரப்பட்டிருக்கு. இது தொடர்பில் CID பிரதி போலீஸ் மா அதிபர் ஊடாக அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் நீதிமன்ற பிடியாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. ரவி கருணாநாயக்க மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் அர்ஜுன் அலூசியஸ் உட்பட 10 சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யுமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. 96 மணி நேரமும் கடந்துள்ள நிலையில் அவர்களை ஒருவரை தவிர ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய CID-யால் முடியாமல் போனது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரவி உள்ளிட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவருடைய வீட்டுக்கு சென்று தேடுதல்கள் நடத்தப்பட்ட போதும் அவர் அங்கு இருக்கவில்லை. இது தொடர்பாக இதனிடையே பிணைமுறை மோசடி விவகாரத்தில் தேடப்படும் ரவி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இருக்குமிடம் அல்லது அவர்கள் கொடுத்த ஏதேனும் தகவல் அறிந்தவர்கள் 011-232-0141 011-232-0142 011-232-0142 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிய தர முடியும் என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இங்கே நேற்றைய தினம் அவர் ரிட் மனு தாக்கல் செய்தமை தொடர்பான காணொளி ஒன்று பார்க்கலாம். மத்திய வங்கி பிணைமுறை விவகாரம் தொடர்பில் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, அர்ஜுன் மகேந்திரன், அர்ஜுன் அலோசியஸ், கசுன் பலிசேன் ஆகியோரை கைது செய்யுமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் கடந்த 6ஆம் திகதி பிடியாணை பிறப்பித்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க உட்பட 10 பேரை இதுவரை போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை. 3 நாட்கள் கடந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க உட்பட மேலும் சிலரை கைது செய்ய போலீசாருக்கு முடியாமல் போயுள்ள நிலையில் 6 போலீஸ் குழுக்கள் குறித்த நபர்களை தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள விதம் சட்டத்திற்கு முரணானது என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தனது சட்டத்தரணிகளூடாக ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அத்துடன் தன்னை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு சட்டமா அதிபரினால் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிவுறுத்தலையும் ரத்து செய்யுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் குறித்த வழக்கை கொழும்பு கோட்டை நீதவானிடமிருந்து நீக்குவதற்காக உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் அவர் தனது மனுவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறித்த ரிட் மனுவின் பிரதிவாதிகளாக சட்டமா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த மனுவை நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மேலதிக செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஆமாம், யூடிவி நியூஸ் அவர் நியூஸ் ப்ளஸ் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையிலே ஒரு கேள்விக்குறியோடு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. தனித்து போட்டியிடுவது குறித்து ஆராயும் சூக்க என்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது சுதந்திர கட்சி தனித்து போட்டியிடுவது குறித்து ஆராய உள்ளதாக இந்த செய்தி கேள்விக்குறியோடு வெளியாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீதான பொதுஜன பெரமுன உறுப்பினர்களின் விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது தொடர்பாகவும் சுதந்திர கட்சி ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ள சூழலிலே இவ்வாறு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற சூழலில் சுதந்திர கட்சி தனித்து போட்டியிடுவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நாளை வியாழக்கிழமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இதன்போது விரிவாக ஆராயப்படவிருப்பதாக வீரகேசரி அந்த செய்தியை தந்திருக்கின்றது. பொதுத் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகிய பின்னர் சுதந்திர கட்சியானது பொதுஜன பெரமுனவுடன் இணைந்தே போட்டியிட வேண்டும் என்றும் மொட்டு சின்னத்தில் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் அந்த கட்சியினர் அறிவித்து வந்தனர். சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட தரப்பினர் தாம் பொதுஜன பெரமுனவில் இணைந்து போட்டியிடுவதாக அறிவித்து வந்தனர். எனினும் தற்போது பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் சுதந்திர கட்சியினரை விமர்சித்து வருவதாகவும், எனவே தனித்து போட்டியிட வேண்டுமெனவும் கட்சிக்குள் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதாக தெரிகின்றது. இதன் காரணமாக இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்காக நாளை தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு கூடவிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறவிருக்கின்றது. அதேபோன்று இன்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்திக்க உள்ளதாகவும் அது தொடர்பான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இங்கே மேலதிக செய்திகளாக பார்க்கும்போது சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்திருக்கின்றது. இலங்கையில் குறைவடையுமா என்பது தொடர்பாக அரசியல் மட்டத்திலே பல்வேறு கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் எரிபொருள் எரிவாயு விலையை 41% குறையுங்கள் என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் மக்களை ஏமாற்றும் வகையில் விலை குறைப்பை செய்தால் போராடுவோம் என்கிறார் சஜித் என்பதாக அந்த செய்தி அமைப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே எரிபொருளின் விலை குறைக்காவிட்டால் தொடரும் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்து காணொலி வாயிலாக பார்க்கலாம். ඩොලර් 36යි සත 89 දක්වා අඩු වෙලා තිබෙනවා. අඩු වුණු ප්‍රතිශතය 41%. உலக சந்தையில் எரிபொருளின் விலை இப்பொழுது 36.97 வீதத்தால் குறைந்துள்ளது. சராசரி 41 வீதத்தால் குறைந்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைந்துள்ளதால் சலுகைகளை அரசாங்கத்தால் வழங்க முடியும். சூப்பர் பெட்ரோலின் விலை 161 ரூபாவாக இருக்கிறது. ஆனால் அதனை 94 ரூபாவுக்கு கொடுக்க முடியும். சூப்பர் டீசல் 131 ரூபாவாக இருக்கிறது. 77 ரூபாவுக்கு அதனை வழங்க முடியும். ஆட்டோ டீசல் 104 ரூபாவாக இருக்கிறது. ஆனால் 61 ரூபாவுக்கு கொடுக்க முடியும். பெட்ரோல் 137 ரூபாவாக இருக்கிறது. ஆனால் 80 ரூபாவுக்கு கொடுக்க முடியும். மண்ணெண்ணெயின் விலை 70 ரூபாய். ஆனால் 40 ரூபாவுக்கு கொடுக்க முடியும். எரிவாயுவின் விலை 1493 ரூபாய். ஆனால் 1000 ரூபாவுக்கு கொடுக்க முடியும். உடனடியாக எரிபொருளின் விலையை குறைக்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் மக்களோடு சேர்ந்து ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை நடத்துவோம். 161කට නෙවෙයි 94ට දෙන්නට රජයට හැකියාව තියෙනවා. සුපර් ඩීසල් වර්තමාන යන ගණන 132යි. රුපියල් 74 දෙන්න පුළුවන්. සාමාන්‍ය ඩීසල් රුපියල් 104. ඇත්තටම දෙන්න පුළුවන් රුපියල් 61කට. සාමාන්‍ය පෙට්‍රල් අද 137යි. පෙට්‍රල් දෙන්න පුළුවන් රුපියල් 80කට. භූමි තෙල් 70යි. භූමි තෙල් දෙන්න පුළුවන් 40කට. ගෑස් 1493යි. ගෑස් සිලින්ඩර් දෙන්න පුළුවන් 10කට. சஜித் பிரேமதாஸ் அவ்வாறு குறிப்பிடும் போது தினகரன் பத்திரிகையிலே நான் இன்னும் ஒரு செய்தியை எடுத்துக்கொள்கின்றேன். இது தொடர்பான செய்தி. எரிபொருள் விலை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசனை அரசுக்கு தேவையில்லை என்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை வீழ்ச்சியின் பயனை மக்களுக்கு வழங்குவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசனை எதுவும் தேவையில்லை என்று தெரிவித்துள்ள மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் எரிபொருள் நிவாரணம் குறித்து ஆராயப்பட்டு முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். தங்களில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் எரிபொருள் சூத்திரம் அமலில் இருந்தால் 12 ரூபாவினால் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டு 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருக்கும் என்றும் கூறினார். மேலும் அவர் கூறும்போது உலக சந்தையில் எரிபொருள் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்த நிலைமை குறித்து நாம் கவனம் செலுத்தி வந்தோம். குறுகிய கால ஏற்ற இறக்கத்திற்கு அமைய எரிபொருள் விலையை நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதனால் இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தின் போது அது தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். இங்கே தேர்தல்கள் தொடர்பாக சில விடயங்களை பார்க்கும்போது திவேயின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி ඉවාර அமைந்திருக்கிறது. මහචන්දයට පක්ෂ 46ක් තරඟ කරන බව මැකවුට දෙනුම් දෙයි என்பதாக මැතිවරණ කොමසාරිස්තුමාට දෙනුම් දෙයි என்பதாக ප්‍රධාන தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. ඉදිරි මහා මැතිවරණයට තරඟ කිරීම සඳහා දේශපාලන පක්ෂ 46ක් මේ වන විට මැතිවරණ කොමිසම වෙත லிখিතව දෙනුම් දී ඇත என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் 46 அரசியல் கட்சிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிய தந்திருக்கின்றன. அது தொடர்பாக தேர்தல் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய ஒரு கருத்து முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பாக
தேர்தல் பற்றி இணையத்தில் பொய் புரளி என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது தினகரன் பத்திரிகையிலே. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக பாராளுமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படலாம் என சில இணையதளங்களில் வெளியான தகவல்களில் எந்த உண்மையும் கிடையாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு பரப்பப்படும் பொய் புரளியில் எந்தவித உண்மையும் இல்லை என்ற அந்த தகவலை அவர் நிராகரித்திருக்கின்றார். கொரோனாவை காரணம் காட்டி தேர்தலில் ஒத்திவைப்பது தொடர்பில் தான் அறிவுறுத்தப்படவும் இல்லை, அப்படியான முடிவை ஆணைக்குழு ஆராயவும் இல்லை என தெரிவித்த ஆணைக்குழு தலைவர் அந்த இணைய செய்தி புரளி எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே நேற்றைய தினம் அது தொடர்பாக கொரோனா வைரஸ் தொற்று உலகளாவிய ரீதியில் பரவி வரும் அபாயம் காரணமாக இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் பிற்போடப்படலாம் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் சுகாதார அமைச்சுக்களுக்கு இடையில் இடம்பெற்றதாகவும் நேற்று பல்வேறு இணையதளங்கள் சமூக வலைத்தளங்களில் கூட அவ்வாறான தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனாலும் கூட அந்த தகவலை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் முற்றாக நிராகரித்திருக்கின்றார். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியாக நாங்கள் இங்கே பத்திரிகைகள் உட்பக்க செய்திகளில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தியாகவும் முதற் பக்கத்தில் காண கிடைக்காத ஒரு செய்தியாகவும் நாங்கள் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டோம். அதாவது அதிபர் ஆசிரியர்கள் எதிர்வரும் 16, 17, 18 ஆகிய 3 நாட்களில் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள தீர்மானித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து தங்களுடைய சம்பள கோரிக்கைகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கப் போகின்றார்கள். 3 நாட்கள் அவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போகின்றார். அது தொடர்பான காணொலி ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். கடந்த 23 வருடங்களாக அதிபர் ஆசிரியர்களுடன் தீர்க்கப்படாத பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். எனினும் அதிபர் ஆசிரியர் போராட்டத்துக்கு அரசாங்கத்தினால் எந்த விதமான பதிலும் கூறாத பட்சத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியிலே முடிந்தன. எனவே அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாடு உட்பட முக்கிய கோரிக்கைகள் வென்றெடுப்பதற்காக நாங்கள் மார்ச் 16, 17, 18 3 நாட்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். எனவே இந்த வேலைநிறுத்தக்கூடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றோம். இந்நாட்டில் அதிபர் ஆசிரியர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். அப்படி முன்வராவிட்டால் பாரிய விளைவை எதிர்நோக்கும் என்ற செய்தியை நாங்கள் அரசாங்கத்தில் சொல்லுகின்றோம். எனவே இந்த நாட்டில் கல்வி கண்ணை திறக்கின்ற ஆசிரியரின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பதாக போலி பிரச்சனைகளை மேற்கொண்டு வருகின்றது. எனினும் அவர்கள் உறுதியளிக்கப்பட்ட இடைக்கால சம்பள கொடுப்பனவை இதுவரை வழங்கப்படவில்லை. அதற்கான வருத்தமான அறிவித்தலும் வழங்கப்படவில்லை. எனவேதான் நாங்கள் அந்த வருத்தமான அறிவித்தலை உடனடியாக வெளியிடப்பெற வேண்டும் என்று இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எனவே அனைத்து அதிபர் ஆசிரியர்களும் எதிர்வரும் 16, 17, 18 3 தினங்களும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து ஒன்றிணையுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம், தினக்குரல் பத்திரிகையிலே பாராளுமன்ற செய்தி விவகாரம் தொடர்பான ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. பாராளுமன்றத்திற்கு அதிக பெண் பிரதிநிதித்துவம் தேவை என்பதாக ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதி கோரிக்கை விடுத்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாகிருக்கின்றது. பாராளுமன்றத்துக்கு அதிக பெண் பிரதிநிதித்துவம் தேவை என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலங்கையின் பாராளுமன்றத்திற்கு அதிக எண்ணிக்கையான பெண்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹனா சிங்கர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கையில் பல வருடங்களாக இதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இங்கே வீரகேசரி பத்திரிகையில் மேலதிகமான சில செய்திகளை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் 142 பாலியல் வல்லுறவு, 42 கடுமையான துஷ்பிரயோகங்கள், சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவிப்பு என்பதாக ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது. அதன் விரிவான செய்திகளை பார்க்கும்போது இலங்கையில் பாலின மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக அடிப்படையிலான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி சர்வதேச மகளிர் தினம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையிலே 2020 ஆண்டின் முதல் 15 நாட்களில் இலங்கையில் 142 பாலியல் துஷ்பிரயோக வழக்குகளும், 42 கடுமையான பாலியல் துஷ்பிரயோக வழக்குகளும், 54 சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளும் பதிவாகியுள்ளமை சர்வதேச மன்னிப்பு சபை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இங்கே நாடு எங்கே செல்கின்றது? பாலியல் வல்லுறவு வழக்குகளில் 78 கடுமையான பாலியல் வன்முறை சம்பவங்களில் 21 மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் 34 விசாரணைகள் ஏற்கனவே முடிவடைந்து விட்டதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பதையும் அரசாங்க புள்ளி விவரங்களின்படி 2015 ஆண்டில் 16 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த 379 வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் 365 வழக்குகள் விசாரணை முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கின்றன. அதாவது 14 வழக்குகள் தான் இதுவரை
தீர்க்கப்பட்டிருக்கின்றன. ஏனைய 365 வழக்குகளும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. 2016 350 துஷ்பிரயோக வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இவற்றுள் 337 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதேவேளை 2017 ஆண்டில் 294 துஷ்பிரயோக வழக்குகளில் 281 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக செய்தி தரப்பட்டிருக்கிறது. இங்கே 2017 ஆண்டு புள்ளி விவரங்களின்படி பாருங்கள். 2017 ஆண்டு 294 துஷ்பிரயோக வழக்குகளில் 281 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. 13 வழக்குகள் தான் அது தீர்க்கப்பட்டிருக்கின்றன. இனிய வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட போதும் ஒரு சிறிய சதவீத வழக்குகள் மட்டுமே நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் வரை செல்கின்றன என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தொடர்ச்சியாக வரும் அரசாங்கங்கள் பலமுறை உறுதியளித்த போதும் இலங்கையில் பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகள் அதிகமாக இருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதேபோன்று இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான தகவலையும் இன்றைய தினம் வீரகேசரி தந்திருக்கிறது. நாங்களுடைய செய்தியறிக்கையின் வாயிலாக கூட இது தொடர்பான விவரங்களை நாங்கள் அறிய தந்திருந்தோம். 2019 ஆண்டின் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2020 ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை 17.7 வீதமாக குறைவடைந்திருக்கின்றது. இங்கே சர்வதேச செய்திகளின் பக்கத்தை கண்ணோட்டத்தை செலுத்துவோமா இருந்தால் கொரோனா வைரஸ் தொற்று சம்பந்தமான செய்திகள் தான் இன்றைய தினம் அனைத்து பத்திரிகையிலுமே வெளிநாட்டு செய்திகளில் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே விளையாட்டு செய்திகள் பக்கத்திலும் ஃபீஃபா உலகக்கிண்ண தகுதிகான் போட்டிகள் ஒத்தி வைப்பு என்பதாக செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. கொரோனா வைரஸ் அச்சத்தின் காரணமாக கட்டாரில் நடைபெறவிருந்த 2022 ஃபீஃபா உலகக்கிண்ண தொடருக்கான தகுதிகான் மற்றும் அடுத்து வரும் ஆசிய மண்டல தகுதிக்கான போட்டிகளில் ஒத்தி வைப்பதற்கு ஃபீஃபா மற்றும் ஆசிய கால்பந்து சம்மேளனம் ஆகியன முடிவு செய்துள்ளன என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கும். அதேவேளை கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் இத்தாலியில் ரத்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இத்தாலி நாட்டிற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு யாரும் வீட்டிலிருந்து வெளியில் வரக்கூடாது என்ற உத்தரவை அந்த அரசாங்கம் பிறப்பித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இத்தாலி ஒரு கடுமையான சவாலை எதிர்கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்லலாம். சீனாவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் அதிகமானோர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நடக்குமா, தள்ளி போகுமா, இழுபறியில் IPL என்பதாகவும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நேற்றைய தினமும் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக IPL தொடர் தள்ளி போகலாம் என்று இந்திய மகாராஷ்டிரா மாநில அமைச்சர் கூறியுள்ள நிலையில் இது தொடர்பாக BCCI விரிவாக ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் ரத்து என்பதாகவும் கொரோனா வைரஸ் உலக நாடுகளில் வேகமாக பரவி வருவதால் ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடர் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்படவிருக்கின்றது. அது தொடர்பான தகவலும் இன்றைய தினம் தரப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கின்றோம். உள்நாட்டில் தேசிய பத்திரிகைகள், ஆங்கில சிங்கள பத்திரிகைகள் வெளியான முக்கியமான செய்திகளையும் பிந்தி கிடைத்த தகவலையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தந்திருந்தோம். ஆகவே தயாரிப்பாளர் ஜுசேரோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் நிர்ஷன் ராமானுஜம். தொடர்ந்தும் UTV நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.